சூர்யாவையும் பவித்ராவையும் வீட்டை விட்டே அனுப்பிட்டாருக்கா. என்ன சொல்ற? ஆமா, அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அது கூட யார் சொன்னாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கலக்கா. சரி சரி. ஐயோ கடவுளே, நாம ஏதேதோ விஷயத்த திட்டம் போடுறோம். ஆனா ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு விதி ஒரு கணக்கு வச்சிருக்கு. கடைசியா எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? இந்த பாரு, நாம ஒண்ணு காலத்துக்கும் மறிக்கணும்னு நினைக்கல. ஏதோ ஒவ்வொரு நாள் தெரிய வேண்டியது. சரி, இன்னைக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்க. அதெல்லாம் சரிக்கா. ஆனா சூர்யாவ 2 திட்டு திட்டிட்டு 2 அடி கூட அடிச்சிருக்கலாம். ஆனா அவரை 2 பேரையும் வீட்டை விட்டே அனுப்பிட்டாரு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, எத்தனை நாள் தான் அப்படி அனுப்பிட முடியும்? நீ பாரு, 2-3 மாசம் எல்லாம் இது நீடிக்காது. அப்படியே நீடிச்சாலும் பவித்ராக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கைய, இந்த கோவம் எல்லாம் அப்படியே காத்தோட போயிடும். பேரன் பேத்தி எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. நீ பாரு, எந்த ஆம்பளைக்கும் அவ்வளவு வீராப்பெல்லாம் கிடையாது. ஆனா அக்கா, சூர்யாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவனுக்கு பெருசா உலகம் தெரியாது. ரொம்ப வசதியா சொகுசா வளர்ந்த பையன். தனியா போய் அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட போறானோ, என்ன பண்ண போறானோ, அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பவித்ராவோட அப்பா அம்மாக்கு அவனே பாரம் ஆயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குக்கா. இந்த பாரு, பசங்க எல்லாம் நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்க்கறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. அவங்க எல்லார விடையும் அதிகமா தெரிஞ்சுதான் வளர்றாங்க. இந்த பாரு, நீ அவனை தனியா விட்டுட்டல, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, நம்ம சூர்யாவா இப்படி வளர்ந்து நிக்கிறான்னு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் வளர்ந்து நிப்பான். ஏய், என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? தெம்பா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அப்பதான் எல்லாம் நல்லதே நடக்கும். வா, நீ வாயே. ஆமா, உனக்கு என்ன வயசாகுது? 23. ஏன் கேக்குற? இல்ல, உனக்கு காசிமேட்ல இருக்கிற ரவுடியும் தெரியுது, ராஜா மெஜர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்மக்லிங் ஆளையும் தெரியுது. எல்லா இடத்தையும் கரைச்சு குடிச்சிருக்க. எப்படி போச்சா? நான் வாழ்க்கையில ரொம்ப வசதியா இருந்துட்டு ஒரே நாள்ல எல்லா பணத்தையும் இழந்துட்டோம் செந்து. பணத்தை இழந்தது மட்டும் இல்லாம நிறைய கடன்ல வர மாட்டிக்கிட்டோம். எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் யாராவது மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. எங்களையும் தான். எங்க அப்பாவை கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சு அடிப்பாங்க. என்னையும் எங்க அக்காவையும் ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் நாங்க இழந்த பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் நேர்மையான வழி எங்களுக்கு தெரியல. குறுக்கு வழியில போய் தான் தப்பிக்க முடியும்னு எங்க அம்மா நம்பினாங்க. அவங்களோட அலைஞ்சுதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எனக்கும் பழக்கம் ஆனாங்க. சரி, இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் பூஜா? கோவில்ல இருந்து ஐம்பொன் சிலைங்களை கடத்தி விக்கிற ஒரு ஆளை தான் பார்க்க போறோம். என்ன இப்படி சொல்ற? சரி பூஜா, ஐம்பொன் சிலை விக்கிற ஆளை பார்க்க போறோம்னு சொன்ன, இங்க பார்த்தா ஒத்தாடி பாதையில வந்து நிப்பாட்டிருக்க. அவன் செய்யறது கடத்தல் தொழில். அதென்ன போர்டு வச்சுட்டா பண்ணுவான்? இப்படிதான் பண்ணுவான். நீ அங்க வந்து அமைதியா வேலையை மட்டும் பாரு. உள்ள கொஞ்ச தூரம் நடந்துதான் போகணும். வண்டியை இங்கே விட்டுட்டு வா. சார். மாமா பூஜா. தம்பி யாரு? ஆமா, திரு முடிச்சிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த இடத்துக்குலாம் புதுசு மாதிரி இருக்காரு. புதுசு தான், ஆனா நம்பிக்கையானவர் தான்.
சரி உட்காருங்க. ம் உட்காருங்க. காசிமேடு சங்கர் சொன்னாமா, அதனால உனக்காக ஒரே ஒரு பீஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்க அம்மா பத்தியும் சொன்னான். 3 மாசம் கழிச்சு தான் காசு கொடுக்க முடியும்னு சொன்னான். அது பரவாயில்ல, ஆனா 3 மாசத்துக்கு மேல தாண்டவே கூடாது. இந்த தொழில வாக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். 3 மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். பெரிய இடத்துல போய் உட்கார போறியாம, அதனால தான் பொருளை நான் நம்பிக்கையா கொடுத்து அனுப்புறேன். டேய் தம்பி, பொருளை எடுத்துட்டு வாடா. சரி நீ போ. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற பழைய கோயிலிருந்து கொண்டு வந்த சிலைமா. இந்த சிலையை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வலை வீசி தேடிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இந்த சிலையை வித்தா 40 லட்சம் போகும். உள்ளூருங்கிறதால உனக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு தரேன். சார், ஐம்பொன் சிலை தானே இது? பக்கா ஐம்பொன் சிலைமா. இப்ப நினைச்சா கூட ரெடி பண்ண முடியாது. ம் சரிங்க சார். ம் ஆ ம் இதை கொஞ்சம் பிடிங்க தம்பி, வெயிட்டா இருக்கும் பார்த்து. பூஜா, என்ன பிரச்சனை வந்தாலும் என் பேர் வெளியில வரக்கூடாது. ம் வெளியில வந்துச்சு அப்புறம் நான் மோசமானவன் ஆயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வராது சார், நான் பாத்துக்கிறேன். சரி பத்திரமா போங்க. ஆ சரிங்க சார், கவனம். வாங்க போலாம். ஏ ஸ்வேதா, எங்க போயிட்டு இருக்கோம் நாம? ஐயோ, நான் தான் சொல்றேனே ஒரு சர்ப்ரைஸ்னு. வா. ஸ்வேதா, பசி உயிர் போகுது. சாப்பாடு தருவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்க. ஐயோ கொஞ்சம் பொறு சந்துரு, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு இதோ வந்துட்டோம். என்ன பவித்ரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? வா சொல்றேன். தா, இவங்க ஆஃபீஸ் போகாம இங்க என்ன பண்றாங்க? இது யார் வீடு? ஸ்வேதா, சந்துரு. டேய் சூர்யா, சாரி சூர்யா. அப்பா இந்த மாதிரி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலடா. ஸ்வேதா, பவி, வா சந்துரு. விட்ரா, எல்லாம் ஏன் தப்பு தானே. நானும் தப்பு பண்ணிருக்கேன் தானே. எந்த ஒரு அப்பாவால இப்படி ஒரு தப்ப மன்னிக்க முடியும்? அது தப்புதான்டா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அப்பா வேற மாதிரி நடந்திருக்கலாமோன்னு மனசுல தோணுதுடா. நானும் நீயும் சின்ன வயசுல இருந்தே எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்கோம். வழக்கமா அப்பா உன்னை திட்டினாருன்னா நான் சந்தோஷம்தான் படுவேன். ஆனா நேத்து என்னால அந்த மாதிரி சந்தோஷப்பட முடியல. என்னையும் அறியாம நான் அழுதுட்டேன்டா. டேய் சரி விட்ரா, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். சாரி சூர்யா, உங்களுக்கு இப்படி நடந்ததுல எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பவித்ரா, ஐ ஃபீல் வெரி வெரி பேட் ஃபார் யூ. வெரி சாரி. பரவாயில்ல ஸ்வேதா, இந்த உண்மை தெரியும் போது இப்படிதான் நடக்கும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அத்தை ரொம்ப நம்பிக்கையா சொன்னதுனால இத சரி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு.
ஆம். அப்பா கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன். அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் இத உடனே அங்கிள் கிட்ட இத பத்தி பேசி சரி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. எனிவே நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். பவித்ரா, நீ குழந்தையோட இருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஸ்வேதா. சந்துரு, அப்பா என் மேல கோவமா இருந்தனால நீயும் என் கூட பேச மாட்டேன்னு நினைச்சேன்டா. பரவாயில்லடா, அடுத்த நாளே வந்து நிக்கிற. டேய் என்னடா, ஆக்சுவலா இது என்னோட பிளானே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ எனக்கே சர்ப்ரைஸாக தான் ஸ்வேதா என்னை இங்கே கூட்டிட்டு வந்தா. இது கம்ப்ளீட்டாகவே ஸ்வேதாவோட பிளான் தான். ஓ அப்படியா? ஆமா பவித்ரா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ எனக்கு அந்த வீட்ல யாரோடையும் ஒட்ட முடியல. அப்போ சந்துருவும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டே இருந்தான். அதனாலதான் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். ஆனா நீ என்ன கூட பிறந்தவ மாதிரி நடத்தின. நீ இல்லனா நான் இந்த வீட்ல இருந்திருப்பேன்னு கூட தெரியல. ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்ல, நானே ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். ஹே ஸ்வேதா, உனக்கு தான் சமைக்கவே தெரியாது. அதெல்லாம் முன்னாடி. இப்போ குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானே சமைக்க கத்துக்கிட்டேன். இன்னைக்கு என் சமையலை சாப்பிட்டு பாரு, நீயே அசந்துருவ. காஃபி போட்டு கொடுத்தேன், சந்துரு அப்படியே அசந்துட்டான். கேட்டு பாரு. ஆ, ஆமாண்டா, உங்களுக்கும் கட்ஸ் இருந்தா நீங்களும் என் வைஃப் சமையல சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுவோம். அப்படியா? சொல்லுங்க செந்தில். பூஜா, ஒரு குட் நியூஸ். என்ன? ஸ்வேதாவும் சந்திரமும் எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சந்துரு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டான். ஸ்வேதா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லி ஆபீஸ்க்கு போயிருக்கா. சோ ரெண்டு பேருமே ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. அதுதான் இல்ல, ரெண்டு பேரும் இங்க பவித்ரா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? சந்துரு அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பையன், அப்பா பேச்ச மீறி எங்கேயும் போக மாட்டான்னு நினைச்சேனே. ஓஹோ, பொன்னி ஆண்டி வீட்ல தான் எல்லாரும் பாச பறவைகளா இருக்காங்களே. இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். இனி இதை வச்சு என்ன கேம் ஆடலான்னு நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? பாய். என்ன ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டு இருக்க? எதை பத்தி கேக்குற? உனக்காக நானே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ என் சமையலை பத்தி ஒண்ணுமே சொல்லாம வர. ஓ அதுவா? கடவுளே, சமையல் கேவலமா இருந்துச்சுன்றதை எப்படி சொல்லுவேன்? வேண்டாம் வேண்டாம், உண்மையை சொன்னா பிரச்சனை தான் வரும். உன் சமையலுக்கு என்ன, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. சான்ஸே இல்லை. ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல கிளாஸியா இருந்துச்சு. ஏய், ரொம்ப ரொம்ப பொய் சொல்லாத. என் சமையல் என்னவா இருந்துச்சுன்னு எனக்கே நல்லாவே தெரியும். கொஞ்சம் உப்பும் காரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சமாடி ஜாஸ்தியா இருந்தது, அது மட்டும்தானே இருந்தது. இல்ல, நீ இந்த அளவுக்கு முயற்சி பண்றேல, அதுவே நல்ல விஷயம்தான். அதுக்கு தான் நானும் பாராட்டினேன். ஆனா சந்துரு, அந்த சாப்பாட்டை சூர்யா பவித்ரா கூட சேர்ந்து சாப்பிட்டோம் பாரு, அதுதான் ரொம்ப சந்தோஷமே. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடும்போது அந்த சாப்பாடோட டேஸ்டே வேற லெவலுக்கு போயிருது சந்துரு.
வாங்கி தர சொல்லலாமா? சந்துரு, காரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. ஏன்? நிறுத்து, ஸ்டாப் பண்ண சொல்றேன். இப்ப எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொன்ன? அங்க பாரு, பூக்கடை. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு தோணலையா? பாரா, என்ன இவ திடீர்னு இப்படியெல்லாம் சொல்றா? என்ன யோசிக்கிற? போய் வாங்கிட்டு வா. என்னப்பா வேணும்? அம்மா, இந்த பூவெல்லாம் என்ன ரேட்டு? எந்த பூப்பா வேணும் சொல்லு, உனக்கு இதுல எந்த பூ வேணும்? அத அவள்கிட்ட கேட்க முடியாது, அதுக்கு வேற ஏதாவது கருத்து சொல்லுவா. அம்மா, சொல்லுப்பா. ஒரு 500 ரூபாய்க்கு எல்லா பூவையும் கலந்து கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்ப்பா. இந்தாங்க. என்ன இவ்ளோ பூ வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு எந்த பூ பிடிக்கும்னு தெரியல, அதான் இவ்வளவும் வாங்கிட்டு வந்துட்டேன். லூசா நீ? அதுக்காக இவ்ளோ பூவா வாங்கிட்டு வருவ? எனக்கு இதோ இந்த பூ, இது மட்டும் போதும். மிச்சத்தெல்லாம் போய் கொடுத்துட்டு வா. அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது, வீட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். ம், சரி வா போலாம். என்ன பாக்குற? பூ வாங்கி கொடுத்தா போதுமா? ஐயோ, வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணணும்? தலையில வச்சு விடணும். ஓ, இந்த ஹேர் பின். இதெல்லாம் வேற பண்ணணுமா? ஐயோ, கல்யாணம் கஷ்டம் போல இருக்கே. இதை எங்க வைக்கணும்? இங்க இல்ல, அங்க இல்ல, இந்த பக்கம் எங்க வைக்கிறதுனே தெரியலையே. இங்க இப்படி வைக்க முடியுமா? நல்லா மாட்டின, இது எங்க இப்ப வைக்கிறது? ஸ்வேதா, ஐம் சாரி, இதை எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியல. அப்படியா? சரி, குடு, நானே வச்சுக்கிறேன். சும்மா ஒரு டெஸ்டுக்காக தான் உன்னை வைக்க சொன்னேன். டெஸ்டா? என்ன டெஸ்ட்? இல்ல, அன்னைக்கு பூஜாவை தூக்குனப்போ பொண்ணுங்களோடலாம் அவ்வளோ பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். அது உண்மைதானான்னு பார்த்தேன். ஓஹோ, அப்போ இன்னும் நம்பிக்கை வரலையா? அப்போ இன்னும் நம்பிக்கை வரல, டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடுவோமா என்ன? போலாம். வா, ரொம்ப உஷார் பார்ட்டியா இருக்காடா சந்துரு. கவனமா இருக்கணும்டா, ரொம்ப கவனமா இருக்கணும் இவகிட்ட. அம்மா, பொன்னி, என்ன பொன்னி, சூர்யா பவித்ரா ஞாபகம் வந்துடுச்சா? நான் பெத்த புள்ளதான் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்.
இந்த பிள்ளைங்கள தான் என் பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கேயும் பிரச்சனைனா நான் என்னதான் செய்வேன்? பாப்பா, என்னக்கா வீட்டை விட்டு போன பையன் மேல அப்படியே பாசம் பொங்கி வழியுது போல இருக்கு. ராஜாராம், என்ன இருந்தாலும் நீ அவ்வளோ கோவப்பட்டிருக்க கூடாது. அக்கா, டென்ஷன் ஆகாதப்பா. சூர்யா என்ன அந்த பொண்ணை விட்டுட்டா போயிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவனை இவ்வளோ தண்டிக்கணும் சொல்லு? என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கணும், என் பசங்க எல்லாம் எப்படி வளரணும், எதை செய்யலாம், எந்த தப்ப செஞ்சிடவே கூடாதுன்னு எனக்கு ஒரு கொள்கை இருக்குக்கா. அதை மீறி நடந்தா நான் கோவப்படத்தான் செய்வேன். அதுவும் பண்ணிருக்க காரியத்துக்கு நான் உயிரோடே இருக்கக்கூடாது. என்னோட மத்த பிள்ளைங்களுக்காக நான் உயிரோட இருக்கேன். அதனாலதான் அவன் வீட்டை விட்டு மட்டும் வெளியே விரட்டிருக்கேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இனிமே அவனை பத்தி இந்த வீட்டுல பேசுறதோ அவன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதோ வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், பாத்துங்க. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? வந்துட்டீங்களா? இருங்க, உங்களை எப்படி போட்டு கொடுக்கறேன்னு மட்டும் பாருங்க.